வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் ஐடியாலஜியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் முழுக்க டிஆர்டிஓ, இஸ்ரோ, ஜாம், ஜெஸ்ட் இது போன்ற எக்ஸாமில் வந்து ஃபிசிக்ஸ் ஓரியண்டாக கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து எப்படி கேட்பாங்க, அதுக்கு நம்ம எந்த மாதிரிலாம் பதில் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படியான ஸ்டடி மெட்டீரியல் எப்படி கலெக்ட் பண்ணணும், ஸ்டடி ஆஃப் மெத்தடாலஜி எப்படி இருக்கணுன்றதை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய சர்க்கிளில் வந்து நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ எக்ஸாம், டிஆர்டிஓ எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸாம் சென்டர் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க. நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு எப்படி படிக்கணுன்றதை வந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து நோட்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடுக்கும் தியரிட்டிக்கல் மெத்தடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ரெண்டுமே கம்பைன் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வந்து மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சில எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுப்பாங்க. ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆஸ் பெர் த பிஎஸ்சி சிலபஸ்ன்னு சொல்லி அவங்க விட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி சிலபஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் ஓரியன்ட் ஸ்டாட்டிக் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட் இருக்கும் ஃபிசிக்ஸில் ஆல்மோஸ்ட். ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, கெமிக்கல் எனர்ஜி, குவாண்டம் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் நேண்டு கேட்டு, அண்டு கேட்டு, அப்புறம் குவாண்டம் மெக்கானிக்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இது போன்ற வந்து ஒரு ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 10 யூனிட் இருக்கும். அந்த 10 யூனிட்டு நீங்கள் வந்து பேசிக்காக ஸ்டாட்டிக்ஸ் கொஸ்டினை மட்டும் கவர் பண்ணிங்கனாலே மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டு, ஸ்பீட் ஆஃப் த வெலாசிட்டி இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலாக நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஏன் பிகினர்ஸ்க்கு வந்து ஐடியாலஜி இருக்கணும். ஸோ அந்த எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு இப்படி தான் அப்ளை பண்ணணுன்ற அந்த ஸ்டெப் ப்ரொசீஜர் தெரியாமல் இருக்கும். ஸோ இது போன்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பிஎஸ்சி சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டுன்றது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஓரியண்டாக கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேசிக்காக உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஒரு சில எக்ஸாமில் கொடுப்பாங்க, ஒரு சில எக்ஸாமில் வந்து கொடுக்க மாட்டாங்க. டிபெண்ட்ஸ் ஆப் அந்த பேப்பர் அண்ட் பென் மெத்தடில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், திருவனந்தபுரம் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் அலாகட் பண்ணிவிடுவாங்க. சரி, ஓகே. நீங்கள் கொஸ்டின் பாருங்கள். 0 டிகிரி செல்சியஸ்னால் என்ன? 0 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் ஒரு மெட்டல் எப்படி ரியாக்ட் ஆகும்? ஸோ இதை பற்றி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் குளோபல் வார்மிங்னா எப்படி இருக்கும் அதை பற்றி கேட்பாங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷனை எப்படி அது பிகம்ஸ் ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து நம்ம அந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ரொம்ப எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக்ஸ் கொஸ்டினாக மட்டும்தான் இருக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபியூ ஆர் 10 கொஷின்ஸ் அவ்வளோதான். மோஸ்ட்லி வந்து 10 கொஷின் கேட்பாங்க. இப்போ ஒரு சில எக்ஸாம் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா 100 கொஷின் கேட்பாங்க. ஒரு சில இடத்துல 80 கொஷின் கேட்பாங்க, ஒரு சில இடத்துல 60 கொஷின் கேட்பாங்க, ஒரு சில இடத்துல 40 கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ 40க்கு 5 கொஷின் டஃப்பாக இருக்கும். இப்போ 60க்கு ஒரு 10 கொஷின் டஃப்பாக இருக்கும், 100க்கு 25 கொஷின் டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த ரேஷியோவில் தான் வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ கொஷின் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் நிறைய அனலைசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து அவைலபிள் இருக்காது. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க ஸ்டூடெண்ட்டோடைய மெமரி பேஸ்டு டிஸ்கஷனில் தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அட்டன் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் போய் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு வந்து ரிவ்யூ சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டிருந்தாங்க, இப்படி தான் கொஷின் இருந்துச்சு, இந்த கொஷின் நாங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணோம்ன்றது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லும் போது தான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொஷின் இந்த கொஷின் கேட்டிருக்கலான்ற ஒரு இதில் தான் நம்ம வந்து அந்த கொஷினை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய டவுட்ஸு கிளியர் பண்ணிக்கிறாங்க, மெட்டீரியல்ஸும் ஷேர் பண்ணிடுறாங்க, நம்மளும் மெட்டீரியல் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அட்மினை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம டீம்லேருந்து எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் ஒரு 100 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும்